ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி என்ன விலாக்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விலாகாக தான் இருக்கும். இப்போ பார்க்குறது முதல் நாள் நைட் எடுத்தது. தேங்காய் உடைச்சது பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறனால வெளியில் தான் வைக்கிறோம் இல்லைங்களா? அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக அதில் சால்ட் தடவி வச்சுருக்கிறேன். அதுமாரி வச்சோம்னா 2, 3 நாள் வரைக்குமே வீணாக போகாமல் இருக்குது. அப்பப்போ அது தண்ணியில் அலசிட்டு வைக்கிற மாரி தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் வீணாக போகாமல் இருக்குது. இது இன்றைக்கி மதியம் கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். வெற்றிக்குட்டிக்கு கீரை புளி போட்டு கடையிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்காக கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். கீரை நாளைக்கு செய்யலான்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா லஞ்ச் நாளைக்கு வெற்றிக்குட்டிக்கும் சாதனாவுக்கு மட்டும்தான். நாளைக்கு அத்தை மாமா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. சாதனா அப்பா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் இயர்லி மார்னிங்கே கிளம்புறதுனால அவங்களுக்கு டிஃபனோ லஞ்சோ எதுவும் செய்கிற வேலை இல்லை. எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான். காலையில் எழுந்திரிச்சா தான் தெரியும் நான் காலையில் என்ன பண்ண போகிறேன்ட்டு. இப்போதைக்கு கீரை பண்ணலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நைட்டு கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அப்போ தான் காலையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன். அத்தை மாமாவும் எப்போதுமே நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிப்பாங்க. வெற்றிக்குட்டியும் அவனும் காஃபி கேட்டால் அவங்க 3 பேருக்கும் ஆற்றி கொடுக்கணும். இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி 2 வாரத்துக்கு அப்புறம் அன்றைக்கி தான் நான் மதிய டைமில் வெற்றிலை தீபம் போட்டேன். இப்போ பார்க்குறது அடுத்த நாள் புதன்கிழமை அன்றைக்கி காலையில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. சாதனா குட்டிக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நான் இன்றைக்கி அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போகலை. ஹாஸ்பிட்டல் சிட்டி உள்ள அண்ணா நகருக்கு போகணும். சாதனாக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால் போக முடியல. சாதனாப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட மாமாவும் போகிறாங்க. சின்ன குழந்தைனாரும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க 3 பேர்லாம் இருக்கும்போது அப்புறம் நான் எதுக்கு அப்படிங்கிறனால தான் நான் கிளம்பலை. அது இல்லாமல் காலையிலே கிளம்புறாங்க. சாதனாக்கு எக்ஸாம் இருக்குது, ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இவங்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எந்த டைமிங் ஆகும்னு தெரியாது. அதனால தான் சாதனா அப்பா வேணாம், நீ வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அத்தைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டெஸ்ட் எடுக்கிற வேலைலாம் இருக்குது. அதனால் சாதனா அப்பாவுக்கு மாமாவுக்கு மட்டும் தான் காஃபி போடணும். நைட்டுக்கே பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுட்டுங்க. இட்லி மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த கோதுமை, ராகி, இந்த குருணை இதை வச்சே ஓட்டிட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி தான் பண்ண போகிறேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே மாவும் அரைச்சிடுவேன். நேற்று கீரை எடுத்து வச்சுருந்தேன். கீரை கடையிலான்னு சொல்லிட்டு அப்புறம் மூடு மாறிடுச்சுங்க. அப்புறம் கீரை 2 வேளையும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. டிஃபன் ஏதாவது செய்யணும். சரி ஒரேடியாக பூரியாகவே போட்டுடலாம். 2 வேளைக்கு பூரினா கூட சாப்பிட்டுப்பாங்க. அதனால் பூரியும் உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். காலையில் ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் கிளம்பிட்டாங்கங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு தான். இப்போ காமிக்க போகிறது புது ஹாஸ்பிட்டலு. மேலேருந்து தண்ணி ஊற்றுறாளேன்னு பார்ப்பீங்க. இந்த ஆர்ஓ வாட்டர் வேஸ்ட் வாட்டர் வரும் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் அப்படியே அதை தூக்கிட்டுமே கீழே போய் ஊற்றணுங்கிறனால அப்படியே மேலேருந்தபடியே ஊற்றி விட்டுடுவேன். அவங்க கிளம்புறதுக்குள்ளே சும்மா தானே இருக்கமேன்னு சொல்லிவிட்டு நைட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே திருவாசல் வேலையை செய்ய போயிட்டேன். அப்புறம் நேற்று போட்ட விலாகில் கூட 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் மண்டேலேருந்து எப்போதும் போல் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ நான் செய்கிற ரெசிபீஸ், அதாவது ரொம்ப நாளாக ஷேர் பண்ணாமல் இருந்த ரெசிபீஸு இல்லை புதுசாக ஏதாவது செய்கிற மாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். குக்கரில் உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். சாதனா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது 2 சவுண்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். சாதனா அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டுருக்குறாங்க. சரி அவங்க வரத்துக்குள்ளே நம்ம திருவாசலை பெருக்கி குழம்பு போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கீழே இறங்கினேன். அப்புறம் அத்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி மந்த்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கிட்ட அவங்களுக்கு அடிக்கடி டிசென்ட்ரி போகிற ப்ராப்ளம் இருந்தது. அது நிறைய ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டோம். இங்கே சென்னைக்கு கூட அதை காமிச்சோம். அவங்களுக்கு அது சரியாகலை. அதுக்கப்புறம் ஊரில் ஃபைனலாக ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கும்போது அப்புறம் அது நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அதில் தான் அவங்களுக்கு பாதி உடம்பு போயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு. இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு. அது சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி இங்கே சென்னைக்கு செக்கப் வந்திருந்தப்போ இந்த இது ஸ்பைனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கும் டேப்லெட் எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கை கால்லாம் மடக்க முடியல, விரல்கள்லாம் லைட்டாக வீக்கமாக இருக்குது. முன்னாடி மாரி நல்லா நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்குது. சரி அது ஊரில் சில பேர் பார்த்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தாங்க, அங்கே போய் காமிங்க, சென்னையில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் காமிச்சிட்டு வாங்க, ஒரு வாட்டி செக்கப் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சார் அதுக்காக தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு தான் சாதனா பண்ணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அத இன்னைக்கு காமிச்சிட்டு ஈவினிங் ஒரு 6 மணி போல தான் வீட்டுக்கே வந்தாங்க. அது இப்ப என்ன ப்ராப்ளம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்களா, அது இந்த வாதம் இருக்கு இல்லைங்களா, வாதத்தில நெறைய வகையா இருக்குதாட்டுக்கு. அதில இது ஒரு வகையான வாதம் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேயே வந்ததுனால பிரச்சனை இல்ல. இது சீக்கிரம் வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லா வந்து குடுத்துருக்குறாங்க. இப்போ போயிட்டு வந்து 2 நாள் ஆயிடுச்சுங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கை கால்லாம் கொஞ்சம் நல்லா மடக்க முடியுது. வீக்கம்லாம் குறைஞ்சிச்சு. நடக்கிறது கொஞ்சம் பழைய மாரி இல்ல. நல்லா கொஞ்சம் நடக்குறாங்க. இது சீக்கிரம் சரியாயிடும். பயப்பட வேணான்ட்டாங்க. திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து செக்கப் வந்தா போதும்ன்னு சொல்லிட்டாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்காவது இந்த டேப்லெட் வந்து எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு வாட்டி செக்கப் பண்ணிட்டு எந்த லெவல்ல இருக்குன்னு பார்க்கணும் அவ்வளோதான். மத்தபடி பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மெயினா வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அவ்வளோதானே தவிர, ரொம்ப ஹெவியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. ஆனா கண்டிப்பா கை கால்களுக்கு வந்து அசைவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். விரல்களுக்கு ஏதாவது வேலைகள் குடுத்துக்கிட்டே இருக்கணும். சும்மான்னு இருக்கக்கூடாது. ஆனா ஏதாவது வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹெவியா செய்யக்கூடாது அவ்வளோதான். இந்தமாரி வந்து பண்ணாலே சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். கண்டிப்பா வாக்கிங் வந்து போகணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த டிசென்ட்ரி தொடர்ந்து ஒரு 3, 4 மாதம் போனதுனால தான் அவங்களுக்கு பாதி உடம்பு போயிடுச்சு. அதுமாரி அவங்க நல்லா வந்து சாப்பிட்டு உடம்ப தேத்துனாலே வந்து அவங்க பழையபடி நல்லா வந்துருவாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் கோலம் போடுற மாரி இருந்தது. இந்த கோலம் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி Facebookல வந்து பார்த்தேன். இது புள்ளி வச்சு வந்து போட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் இந்த கோலம் போட்டிருக்கிறேன். ஆனா வேறு மெத்தடில தான் வந்து போட்டிருக்கிறேன். புள்ளி வச்சு போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அது கையில ஃபோன் வச்சுக்கிட்டே வந்து எடுக்கிறனால என்னால் அந்த அளவுக்கு வந்து வீடியோ ப்ராப்பரா எடுக்க முடியல. கோலம் போட்டுட்டு கையோட வந்து இங்கே கீழே போர்ட்டிக்கோ ஃபுல்லா வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டு, அதுக்கப்புறமா தான் மேலே போய் கடகடன்னு டிஃபன் வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பூரியும், உருளைக்கிழங்கு குருமாவும் தான். கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டுட்டு, நான் டிஃபன் வேலைய முடிச்சுட்டேன். ஒரு 7 மணி போலலாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. கடையை பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டேன். இந்த மாதம் பொறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இந்த 3 வாரமாகவே நான் வந்து இந்த க்ளீனிங் வேலைகள் வந்து எதுவுமே வந்து நான் செய்யவே இல்லைங்க. ஏன்னா இப்போ அம்மா வந்து இப்போ ஒரு வாரம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சதுலேயே அதிலே வந்து வீட்டு வேலைகள் எதுவுமே நான் சரிவர செய்யலை. இப்போ அப்புறம் அத்தை மாமா வந்திருக்கிறாங்க. வேலை கரெக்டாக இருக்குது. க்ளீனிங் வேலை என்னால் வந்து இப்போ பண்ண முடியல. இன்றைக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்கிறாங்க. வேலையும் நம்மளுக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிச்சு. டிஃபனோட தான் வேலையை முடிச்சுக்கிட்டேன் சிம்பிளாக. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வர வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோங்கிறனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
பூஜை ஷெல்ஃபை வந்து பார்த்துருப்பீங்க. ஹால் இப்படி கிடக்குது. அதுக்கு மேலே வந்து 2 ரூமில் இருக்கிற பசங்களோட அந்த ஷெல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப கண்ணாமண்ணான்னு தாங்க வந்து கிடக்குது. இந்த ரூமில் தான் அத்தை மாமா வந்து இருப்பாங்க. அம்மாவும் இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க. ரூமில் அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லைங்களா, நம்ம க்ளீன் பண்ணுறோங்கிற பேரில். அதனால் வந்து நான் எதுவுமே பண்ணலை. சரி இன்றைக்கி யாருமே இல்லை, சரி அவங்க வரத்துக்குள்ளே இன்றைக்கி இந்த சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறத நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நான் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இதுலேயும் ஷேர் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக வந்து போகும். இப்போ வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒவ்வொரு க்ளீனிங் வேலை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தாங்க வந்து இருப்பேன். இந்த ஒரு 3 வாரமாக எதுவும் வந்து செய்கிற மாரி வந்து உடம்பும் இல்லை, மனசும் இல்லை. அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கிறதே இல்லை. இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோ எடுப்பேன், எடுக்கிறத ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செய்கிற வேலையை தாங்க வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். வீடியோக்காக எதுவும் செய்கிறது கிடையாது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த டிவி ஸ்டாண்டில் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். அது எப்படி இருக்குதுன்னு வந்து காமிக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த கிருஷ்ணர் இருக்கு இல்லைங்களா, அது அந்த இது சுண்ணாம்புல பண்ணது, அது கீழே விழுந்து உடஞ்சிச்சு. கஷ்டமாயிடுச்சு. அது நான் பழைய வீட்டில் இருந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8, 9 வருஷமாக அதை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி உடஞ்சதில் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம்ம இந்த கிருஷ்ணரை வச்சு தான் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து நான் பூஜை பண்ணுறது. உடஞ்சது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா காலையிலே இந்தமாரி ஆயிடுச்சுன்ட்டு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 7 மணிக்குள்ளெல்லாம் வந்து கிச்சன் வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. இன்னும் மற்ற வீட்டு வேலைகள் தான். இது எல்லாமே வந்து இனிமேல் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே வந்து நான் பண்ண போகிறேன். வெற்றிக்குட்டி வந்து இப்போ தான் வந்து எழுந்திரிச்சான். சாதனா ஃபஸ்ட்டே வந்து எழுந்திரிச்சிட்டா. அவள் படிச்சிட்ருக்குறா. அவளுக்கு இன்றைக்கி எக்ஸாமு. இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நான் மண்டே அன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கிறதுனால மண்டேலேருந்து தொடர்ந்து விலாக் வந்து வரும். இந்த ரூமு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் மாரி ரொம்ப மோசமாலாம் இருக்காதுங்க. இதுக்கு சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணுற வேலை தான். எங்களோட ஷெல்ஃபில் இருக்க ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிருக்குது. அது சரி பண்ணி அடிக்க வைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து என்னென்ன க்ளீனிங் வேலை பண்ணங்கிறதெல்லாம் நாளைக்கு விலாகில் வந்து பார்க்கலாம். இந்த விலாக் இன்றைக்கி இதோட வந்து முடியுது. இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹைப்பு வந்து கொடுங்க. இதோட கண்டினியூ வீடியோ வந்து மண்டே அன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். விலாக் இன்னையோட இது முடியுது.